Praise the Lord to all. தேவனுக்கே மகிமை. Dear church, Happy New Year all of you. சபையார் எல்லாருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். Today we are going to telling about Proverbs. நாங்க இன்னைக்கு நீதிமொழிகள் சொல்ல போறோம். The Proverbs of Solomon, son of David, king of Israel. தாவீதின் குமாரனும் இஸ்ரவேலின் ராஜாவும் ஆகிய சாலமோனின் நீதிமொழிகள். For attaining wisdom and instructions to understanding the word of insight. இவைகளால் ஞானத்தையும் போதத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து To receive the instructions, justice, judgment and equity. விவேகம், நீதி, நியாயம், நிதானம் என்பவரை பற்றி உபதேசத்தை அடையலாம். To give prudency to the simple, to the young man knowledge and discretion. இவைகள் பேதைகளுக்கு வினாவையும் வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும். A wise man will hear and increase learning. A man of understanding will attain wise counsel. புத்திமான் இவைகளை கேட்டு அறிவில் தேர்வான். விவேகியின் ஆலோசனை அடைந்து To understand the proverbs and their enigma, to receive their wise and their riddles. நீதிமொழியும் அதன் அர்த்தத்தையும் ஞானிகளின் வாக்கியங்களையும் இவைகள் உரைத்த புதைப்பொருள்களையும் அறிந்து கொள்வான். The fear of the Lord is the beginning of knowledge, but fools despise the wisdom and instructions. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். மூட ஞானத்தையும் போதத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். Hear my son, your father's instructions, and forsake not your mother's teaching. என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதத்தை தள்ளாதே. For they are a graceful garland for your neck and pendants for your head. அவைகள் உன் சிறுசுக்கு அலங்காரமான முடியும், உன் கருத்துக்கு சரப்பணியுமா இருக்கும். My son, if sinners entice, you do not consent. என் மகனை பாவங்கள் நடைகாட்டினாலும் நீ சம்மதியாதே. If they say, come with us, let us lie in wait for blood, and let us ambush innocent without reason. எங்களுடைய வாரத்தம் சிந்துமடி நான் பதவிக்கு குற்றமற்றவர்களை முகாந்தரப்படி பிடிக்கும்படி ஒழித்திருப்போம். Like sure, let us swallow them alive, like those who go to the down pit. பாதாளம் விழுவது போல் நாம் அவர்களை உயிரோடு விழுங்குவோம். குளிரில் இறங்குவர்களை முழுமையாக விழுங்குவோம். We shall find all precious goods, and we will fill our houses with plunder. விலையுண்ட சகலவித பொருள்களையும் கண்டடையும். கொள்ளை பொருட்களில் நம்முடைய வீடுகளை நிரப்புவோம். Throw in your lot among us, we will all have one curse. எங்களுடைய பங்காளியாயிரு, நாம் எல்லாரும் ஒரே இருக்கும் என்று சொல்வார்கள். ஆதி My son, you do not walk in the way with them, hold back your foot from the path. என் மகனே, நீ அவர்களோடு வழிநடவாமல் உன் கால அவர்களுக்கு விழுங்குவாயாக. ஆமென். தேங்க்யூ.